அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எவ்வளவோ துவாக்களும் திக்ர்களும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த திக்ர்கள் அனைத்துமே நம்மளால் மனப்பாடம் செய்ய முடியும்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு திக்ர்கள் அவ்வளவு துவாக்கள் இருக்குங்க. நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி துவா இருக்குதுங்க. உதாரணத்துக்கு வறுமை போக்குறதுக்கு தனியாக ஒரு துவா இருக்குது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதுக்கும் தனியாக துவா இருக்குது. வருமானம் வருவதற்கு தனியாக துவா இருக்குது. அதே போல் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு ஹலாலான முறையில் செலவு செய்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு துவா இருக்குது. இப்படி ஏகப்பட்ட துவாக்கள் இருக்குங்க. ஆனால் இது அனைத்துமே நம்மளால் மனப்பாடமாக செய்ய முடியலன்ற ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு துவா ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த துவா ஓதினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னெல்லாம் துவா செய்தார்களோ, அவர்கள் வாழும் பொழுது என்னெல்லாம் துவா செய்தார்களோ அந்த துவாக்கள் அனைத்தையும் கேட்பதற்கு சமம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் தன்னுடைய உம்மத்தினருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்களாம், யா ரசூலுல்லாஹ், எங்களால் நீங்கள் ஓதுகிற அனைத்து துவாக்களையும் எங்களால் மனப்பாடம் செய்ய முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்களாம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபாக்கு சொல்லித்தராங்களாம், இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க, நான் என்னெல்லாம் துவா கேட்குறேனோ அந்த துவாக்கள் அனைத்திற்கும் சமம் இந்த ஒரு துவா அப்படின்னு அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். இந்த ஹதீஸ் திருமதி என்ற நூலிலே 3443வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வாங்க இப்போ இந்த துவாவை பார்க்கலாம். இந்த துவா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த துவாவை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அல்லாஹ் தஆலா கிட்ட தொழுது இந்த துவாவை காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை நீங்கள் கேட்டு வாருங்க. உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிச்சயம் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கும் தன்னுடைய உம்மத்தினருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்க இப்போ இந்த துவாவை பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நவுசுபிக மின் ஷர்ரி மஸ்தஆஸக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. திரும்பவும் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நவுசுபிக மின் ஷர்ரி மஸ்தஆஸக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இந்த துவாவுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போது, யா அல்லாஹ், உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் வேண்டிய அனைத்து நலவுகளையும் நிச்சயமாக நாங்கள் உன்னிடம் வேண்டுகிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய அனைத்து தீங்குகளை விட்டும் நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். நீ உதவி வேண்டப்படுபவன். நாங்கள் வேண்டியவற்றை அருள்வது உன்னிடமே இருக்கிறது. தீமையிலிருந்து திரும்புதலும் நன்மை செய்யும் ஆற்றலும் உன்னை கொண்டே தவிர வேறு யாருக்கும் இல்லை. இதுதாங்க இந்த துவாவுடைய பொருள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த துவாவை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் அதை பார்த்து ஓதுங்க. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகோ அல்லது மாலையில்
மகரிப் தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் தொழுது இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் நீங்கள் கேட்டு வாருங்க. உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. அது எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனைத்து நலவுகளுக்கும் இந்த திக்ரை நீங்கள் பயன்படுத்தலாம், இந்த துவாவை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி அதற்கு நன்மை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.